நோ மேம். படிச்சிருக்கேன் மேம். நான் படிச்சிருக்கேன் மேம். ரேஷ்மா நீங்க எஸ் மேம். படிச்சிட்டீங்களா? புரிய வைக்கணும்னா சொல்லுங்க, நான் சீக்கிரமா படிச்சு புரிய வைக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் மட்டும் சொல்லிவிடுங்க மேம். ஓகே. சரி, நான் படிச்சு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? So die moderne Arbeitswelt, so modern working profession, die Arbeitswelt verändert sich schnell, manche Berufe braucht man nicht mehr und neue kommen dazu. Wissen wird schnell alt und neue Kompetenzen werden wichtiger. Im 20. Jahrhundert hat man lang bei einer Firma gearbeitet. Im 21. Jahrhundert man muss häufig den Job wechseln. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? என்வாயன்மெண்ட், ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் இட்ஸ் சேஞ்சிங் ஃபாஸ்ட்டாக, குவிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மெனி பீப்புளுக்கு வந்து அவங்க ப்ரொஃபஷனே இல்லாமல் இருக்குது. அண்ட் புதுசாக நியூவாக வேறு ப்ரொஃபஷன் வருது. விசன் வேர்டு ஸ்னெல் ஆல்டர், நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து சீக்கிரமாகவே ஓல்ட் ஆகுது. நியூ காம்படிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. 20th செஞ்சுரியில் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க, 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே கம்பெனியில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த 21st செஞ்சுரியில் எப்படி இருக்குது? உடனே 6 மாதம் இங்கே, 1 வருஷம் அங்கே, அடுத்த 2 வருஷம் அங்கே, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் சொல்கிறாங்க. So ein festes Büro gibt es nicht mehr. Schon heute arbeiten viele Leute mobil mit ihrem Laptop oder Smartphone. So sind sie für die Firmen immer erreichbar. Auch am Wochenende und im Urlaub. Da ist es wichtig, dass man nicht so viel arbeitet und die Freizeit nicht vergisst. So பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே மொபைல் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து ஆல்வேஸ் ரீச்சபிளாக இருக்கணும். எப்போ கால் பண்ணாலும் எடுக்கணும். வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, வெக்கேஷன் போயிருந்தாலுமே சரி. ஆனால் என்ன இம்பார்ட்டண்ட் நமக்குன்னா, ஒர்க்கும் சரி ஃப்ரீ டைமும் சரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாதுன்றாங்க. அப்புறம் Die Arbeit wird virtuell, das Team wird international. Ohne Zusammenarbeit und Vernetzung funktioniert nichts mehr im Job. Video- und Telefonkonferenzen, Austausch von Dateien, alles kein Problem mit dem Internet. ஸோ ஒர்க் வந்து இப்போ வர்ச்சுவல் ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னலாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டீம் ஒர்க் இல்லாமல், ப்ராப்பர் நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாமல் வந்து ஜாப் பண்ண முடியாது. வீடியோ, டெலிஃபோன் கான்ஃபரன்ஸ் கால்ஸு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸு எல்லாமே இப்போது இன்டர்நெட் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். Die Digitalisierung nimmt überall zu. Viele Arbeitsplätze werden unnötig, weil Computer besser und schneller arbeiten. Auch Roboter helfen den Menschen und werden immer wichtiger. Sie arbeiten in Fabriken oder machen leichte Hausarbeit. ஸோ எங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆனதுனால எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ன்றது வந்து நெசசரி இல்லாமல் அன்னெசசரி ஆயிடுச்சு. பிகாஸ் கம்ப்யூட்டரு அது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ரோபோட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க பீப்புளுக்கு, ரோபோ எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து ரோபோ எல்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயும் வீட்டு வேலையிலையும் வச்சுக்கிறாங்க. Betreiber machen oft nur befristete Vertrag für Projekte und nicht für viele Jahre. Feste Arbeitsplätze werden selten. Vielleicht bekommt in der Zukunft jeder ein Grundeinkommen, auch ohne Job. Da bleibt mehr Zeit für kreative Tätigkeiten und für Family, Freunde und die Freizeit. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ என்னன்னா டெம்ப்ரரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, ப்ராஜெக்ட், நாட் ஃபார் மெனி இயர்ஸ். பர்மனெண்ட் ஜாப் எல்லாம் இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இந்த
ஃப்யூச்சர்ல ஒரு வேலை யாருக்குமே வந்து வேலையே செய்யாம ஒரு ஆம், என்ன சொல்றது ஒரு பேசிக் இன்கம் வீட்டுக்கு வர எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கூட வரலாம் வித்தவுட் ஜாப். அப்போ வந்து ஒரு கிரியேட்டிவாக எதாவது பண்ணுறதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீ டைமாக இருக்கிறதுக்கு மேபி நம்மளுக்கு டைம் கிடைக்கலான்றாங்க. Die Menschen werden alter, bleiben langer gesund und arbeiten langer. So, Arbeitsplätze und Arbeitszeiten müssen auch für ältere Menschen passen. Lebenslanges Lernen ist besonders wichtig, wenn man im Job erfolgreich bleiben will. People are becoming older, getting older. They healthy for a long time and work long. ஸோ ஒர்க் பிளேஸும் அண்ட் ஒர்க் டைமிங்கும் வந்து ஓல்டு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இருக்கணும். ஸோ லைஃப் லாங் லேர்னிங் இஸ் எஸ்பெஷலி வெரி இம்பார்ட்டண்ட் வென் ஒருத்தர் வந்து லைஃப்பில் ஜாபில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா லைஃப் லாங் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Natürlich möchten viele eine Familie und Kinder haben und genauso arbeiten wie die Kollegen und Kolleginnen ohne Kinder. Passende Arbeitszeiten und Kindergarten sind wichtig, weil dann auch Eltern problemlos arbeiten können. ஸோ அஃப்கோர்ஸ் மெனி ஃபேமிலிஸ் வந்து சில்ட்ரன் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து பசங்க இல்லாத கொலீகன் எப்படி வந்து அங்கே வேலை செய்கிறாங்களோ இவங்களும் அதே மாதிரி வேலை செய்யணும். ஸோ அதனால் என்ன இவங்களுக்கு சூட்டபிளான ஒர்க் டைமிங்கு கிண்டர் கார்டன் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கூட ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன், இந்த டைட்டில் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வீடியோ இது இருக்காது. இது வந்து கண்டிப்பாக இந்த லெசனில் படித்ததெல்லாம் இம்பார்ட்டண்ட்டெல்லாம் இங்கே இருக்குது. இது நீங்கள் படிக்கணும். பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரிட்டாரிட்டமில் பர்ஃபெக்டில் அன்றைக்கி படித்தோம். இந்த வேர்டு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி, சிம்பிள் பாஸ்டில் எப்படி, பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. இது பிளாட்ஃபார்ம். எவ்ரி லெசன் 3 லெசனுக்கு அடுத்தது பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது வந்து நீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியுதுன்றத நீங்க செக் பண்ணிக்கணும். இதை பண்ணிட்டு ஓகே. இதை படிச்சா புரியுதா அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது நம்ம இப்போ 7th லெசன். இப்போ இந்த A2ல வந்து பாதி லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பாதி லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒகேபுலரி எல்லாம் படிச்சுக்கோங்க. ஒகேபுலரி படிக்காமல் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாயிடும். நான் உங்களுக்காக தான் யோசித்து சொல்கிறேன். ஒகேபுலரியும் கிராமர்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கன்ஸ் ஷான் மொபைல். ஸோ இப்போ எல்லாமே வந்து என்ன இருக்கு, மொபிலிட்டி. எங்கே வேணாலும் உட்காந்து ஒர்க் பண்ணலாம், எங்கே இருந்து வேணாலும் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இது. Was haben Tamara und Leon for arbeiten sie die Nachrichten in der richtigen Reihenfolge. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எஸ்எம்எஸ். 2 பேரும் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணணும், எது ஃபஸ்ட்டு எது செகண்டு எது தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் படிக்கிறீங்க இது? நான் படிக்கிறேன். என் ப்ராப்ளம் இன் புன்க்லிஷ் வெர்ஸ்போக்கன் Bleiber bis sechs Uhr in der Firma daher dann schnell nach Hause essen und essen. Morgen Abend Concert in der Philharmonie comes to meet LG Tamar. Habe die Karten gefunden morgen. 19 Uhr Funse. For them. Concertsaal bitte sie pünktlich bis dann. Ja, John, kaufst du die Karten?
ஸோ என்ன மீனிங், நான் மீனிங் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே மீனிங் சொல்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஒருவேளை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பார்க்குறவங்க கூட தயவுசெய்து ஒக்காபுலரி படிங்க, கிராமர் படிங்க. இது ரெண்டுமே படிக்காமல் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ரெண்டுத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒக்காபுலரி நீங்கள் நாளைக்கு இது வரைக்கும் இன்னைக்கு எந்த லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு எதுக்கு எந்த பேஜஸ் எடுக்க போகிறேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால நாளைக்கு படிக்க போகிற ஒக்காபுலரி மீனிங்ஸ் எல்லாமே நீங்கள் இன்னைக்கே படிச்சுட்டு நாளைக்கு அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஸோ கைண்ட் ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், பின் புக்லிஷ், ஐ வில் பி பங்க்சுவல், versprochena, ப்ராமிஸ், bleibe bis 6 Uhr in der Firma. ஸோ ஆஃபீஸில் 6 மணி வரைக்கும் இருப்பேன். fahre then schnell nach Hause essen und duschen. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவேன். morgen Abend Konzert in der Philharmonie, kommst du mit LG Kamera. ஸோ டுமாரோ ஈவினிங் வந்து மார்கன் ஆபண்ட்னா டுமாரோ ஈவினிங். ஓகேவா? மார்கன்னாலே மார்னிங்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நாளைக்குன்னு சொல்கிறது கூட மார்கன் சொல்லுவாங்க. ஸோ மார்கன் ஆபண்ட்னா நாளைக்கு ஈவினிங். ஸோ கான்சர்ட்டு ஃபில்ஹார்மோனியில் இருக்குது. வரியா என்னோட வரியான்னு கேட்டு லீபே குரூசர் ஷார்ட்டாக வந்து எல்கே கேமரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆபடி கார்டன் ட்ரெஃப்ட் மார்கன் 19:15 for dem Konzertsaal. Bitte sei pünktlich bis dann. So I have the tickets. So meeting point வந்து மார்னிங் இந்த டைம் சொல்லியிருக்காங்க. எங்கே? கான்சர்ட் ஹாலுக்கு முன்னாடி. ப்ளீஸ் பி பங்க்சுவல். பாய் until then. Ja gerne, kaufst du die Karte? Ja sure, will you buy the tickets? இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணும் எது 1 எது 2 எது 3 அப்படின்னு. Happy concert வந்து 1 தானே மேம்? Happy concert ஆப்ஷன் சி மேம். சியா? ஆஹா இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. பி மேம். பி. ஸோ நாளைக்கு ஈவினிங் கான்சர்ட் இருக்கு, நீ வரியான்னு கேட்டு இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருப்பாங்க? டி மேம். இது டி. ஸோ என்ன? யா ஷுவர். கேன்னா 2 மீனிங் இருக்கு. இது வரைக்கும் 2 மீனிங் பார்த்துக்கு, நிறைய மீனிங்ஸ் இருக்கு. யா ஷுவர். வில் யூ பை த டிக்கெட்ஸ்? டிக்கெட்ஸ் வாங்குறியான்னு கேட்குறாங்க. அடுத்தது சி மேம். ஸோ டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங் இந்த டைமுக்கு மீட் பண்ணுறோம் கான்சர்ட் ஹாலுக்கு முன்னாடி. பங்க்சுவலாக வந்துடு, பி பங்க்சுவல் அப்படின்றாங்க. கண்டிப்பாக நோ ப்ராப்ளம், நான் பங்க்சுவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஜேஎம்சிடி ஃபோட்டோஸ் அண்ட் வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுது? டிராஃபிக்ல மாட்டிருக்காங்க. டிராஃபிக்ல மாட்டியிருக்காரு. ஓகே, அதனால என்ன ஆயிடுச்சு? அதனால லேட்டா வந்துட்டாரு இல்லையா? ஸோ பிக்சர் ஏல வந்து இவர் என்ன பண்றாரு? வெயிட்டிங் டிராஃபிக்ல மாட்டியிருக்காரு. டிராஃபிக் ஜாம். இவங்க எங்க இருக்கிறாங்க? யூபான் மெட்ரோல இருக்கிறாங்க, ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ இங்கேயும் டிராஃபிக், இவர் கத்துறாரு ரொம்ப கோவப்பட்டு. ஸோ இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரன் மிச்சம் யூபான். ஸோ இவர் வந்து ஓடி வராரு கடைசியில். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆடியோ கேட்டுட்டு எந்த ஃபோட்டோ அப்படின்றத நீங்கள் மேட்ச் பண்ணணும், மார்க் பண்ணணும். என்ன ஆடியோ நம்பர்? ஓ 1. ஓகே. Ah, super. Die U-Bahn kommt gleich. Am Max-Weber-Platz steige ich dann in die Tram.
2. Und jetzt noch ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. எது நினைக்கிறீங்க, எந்த பிக்சர் நினைக்கிறீங்க? பியா மேம்? B, ma'am. பி பி அப்படின்னா 1. ஓகே. zum Verkehr. Es ist immer noch viel los auf den Straßen. Am Isartor nach einem Unfall Stau in alle Richtungen. Auf dem mittleren Ring... So ein Mist. Wo fahre ich denn jetzt am besten? Komm, Navi, sag mir mal schnell einen besseren Weg. Jetzt rechts abbiegen. Danach in 50 Metern links abbiegen. Na, hoffentlich geht das dann schneller. ஸோ இது எது நினைக்கிறீங்க? E, ma'am. சி. 3. Nächster Halt am Gasteig. ஓகே. இது வந்து E, ma'am. E. Vier. Wie immer. Leon ist echt nie pünktlich. Ich rufe ihn jetzt mal an. Das Konzert geht ja gleich los. Die Nummer ist vorübergehend nicht erreichbar. The number you have dialed... இது A, ma'am. இந்த லேடி தானே பேசுனாங்க. D, ma'am. டி. Fünf. Geht es hier nie weiter? Warum fahren die nicht? Ist das nervig. Immer ist so viel Verkehr und immer stehe ich im Stau, wenn ich es eilig habe. Jetzt fahrt doch mal, Mensch. Das gibt es doch nicht. Hallo? இது A, ma'am. ஏதான். Sechs. Jetzt aber schnell. Hoffentlich schaffe ich es noch. Tamara ist bestimmt sauer. ஓகே. அது கடைசியில். ஓகே. நெக்ஸ்ட். Tamara, Leon for them concert. So before concert க்கு முன்னாடி இவங்க பேசுறாங்க. இந்த பேச்சு வார்த்தை நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும் இதுக்கும் இதுக்கும். Da bist du ja endlich. War so viel Verkehr? Ja, total. Und am Isartor war auch noch ein Stau. Und was hast du dann gemacht? Ich habe ja ein Navi. Das hat einen anderen Weg gefunden. Und? War der andere Weg schneller? Ja, schon. Aber dann habe ich keinen Parkplatz gefunden. Oh, und wo stehst du jetzt? Im Parkhaus. Und bei dir? Hat alles geklappt? Ja, keine Verspätung bei der U-Bahn. Und die Straßenbahn ist auch gleich gekommen. Ah, gut. Das nächste Mal fahre ich auch nicht mit dem Auto. Komm, jetzt müssen wir uns wirklich beeilen. Oh ja, du hast recht. Das Konzert beginnt gleich. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னொரு தடவை ப்ளே பண்ணுமா? ட்ரை பண்றோம். ப்ளே பண்ண வேணாமா? பண்ணுங்க மேம். Da bist du ja endlich. War so viel Verkehr?
Ja, total. Und am Isartor war auch noch ein Stau. Und was hast du dann gemacht? Ich habe ja ein Navi. Das hat einen anderen Weg gefunden. Und? War der andere Weg schneller? Ja, schon. Aber dann habe ich keinen Parkplatz gefunden. Oh, und wo stehst du jetzt? Im Parkhaus. Und bei dir? Hat alles geklappt? Ja, keine Verspätung bei der U-Bahn. Und die Straßenbahn ist auch gleich gekommen. Ah, gut. Das nächste Mal fahre ich auch nicht mit dem Auto. Komm, jetzt müssen wir uns wirklich beeilen. Oh ja, du hast recht. Das Konzert beginnt gleich. Try பண்ணீங்களா? Da Ah, bist ja Englisch war so viel Verkehr. Ja, total Store war Akshna keine Tag, ne? Ah, richtig. Und was hast du denn gemacht? Ich habe ja eine Navi, das hat eine andere. Gefunden. So, இது என்ன மீனிங்? யா du bist ja English ரொம்ப டிராஃபிக் நிறைய இருந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. யா டோட்டல் டிராஃபிக் தான். இசாட்டர்ல வந்து ஒரு டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சுன்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்? வாஸ் ஹாஸ் டு கெமாக்ட் என்ன பண்ணேன்னா ich habe ein ja Navi. ஸோ அவங்கக்கிட்ட இந்த கூகுள் மேப் இருக்குல்ல நேவிகேஷன் அது இருக்கு. ஸோ அது வந்து இன்னொரு வழி எனக்கு கண்டுபிடிச்சது. ஒன் வார் தர் அந்த வே ஸ்னெல்லர். ஸோ அந்த அடுத்த இன்னொரு வே வந்து ஃபாஸ்டா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு Ja, schon, aber dann. இதேதான். ஸோ யா ஷோன் கண்டிப்பா. ஆமா, ஆனா எனக்கு பார்க்கிங் பிளேஸ் கிடைக்கலன்றாங்க. ஓ ஸ்டேஜ் 2X. ஸோ எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார் எங்க வச்சிருக்கேன்னு தான் கேட்குறாங்க, மீன் பண்றாங்க. In Parkers. பார்க் ஹவுஸ். ஸோ பார்க் ஹவுஸ்ல வச்சிருக்கேன். அண்ட் ஹவ் அபவுட் யூ? எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா யா keine Verspätung bei der U-Bahn. ஸோ மெட்ரோ எந்த டிலேவும் இல்லை. und die Straßenbahn ist auch gleich gekommen. ஸ்ட்ரீட் கார் கூட உடனே வந்துடுச்சு அப்படின்றாங்க. Ja, gut. Das machst du nicht. Daher ist halt nicht. ஆமா, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் டாக்ஸில வரமாட்டேன் அப்படின்றார். Komm jetzt muss wir uns wirklich wählen. Komm, hurry up, start ஆக போகுதுன்றாங்க. Oh ja, du hast es. Yeah, you are right. கான்செப்ட் உடனே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்து welche Verkehrsmittel benutzen Sie? Was sind die Vorteile und Nachteile? ஸோ நீங்கள் என்ன விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ich fahre பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ich fahre meistens mit dem Bus. Das ist praktisch, aber ich muss ich muss warten viel அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், அது கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாங்க வார்டன். ஸோ அவர் இஷ்முஸ் வார்ட இஷ்முஸ் லாங்க வார்டன் அப்படின்னு சொல்லணும். ஸோ லாங் வெயிட்டிங் டைம் இருக்கும். அதுக்கப்புறமா வேற எதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம் நீங்கள். ஸோ வேற ஏதாவது யூபானில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா என்ன பிரச்சனை? ஸோ இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடியாக இருக்கும், ஸோ பிளேஸ் இருக்காது அப்படின்னு. ஸோ மிட்டம் ஆட்டோ ஃபாரன் இதில் போனீங்கன்னா டாக்ஸியில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ப்ராப்ளம் எங்கே இருக்கு? ஸோ ஆட்டோ ஃபார் போகிறதுக்கு ஒன்றுமே சொல்ல, அது வந்து என்ன சொல்லணும்,
எஸ்எஸ் டிம்மர் ஃபர்கேஸ் ப்ராப்ளம். ஸோ எப்போவுமே டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும் டாக்ஸியில் போனால் அப்படின்னு. ஸோ ஊபானில் எஸ்பானில் எல்லாம் போனீங்கன்னா ஃபாரன் வந்து எஸ்எஸ் கைன் அண்ட் ஃபியூரஸ் சைட் ப்ரோக்கன். ஸோ நம்மளுக்கு சைக்கிளில் போனீங்கன்னா லைசன்ஸே தேவைப்படாது இல்லைங்களா. ப்ராக்டிஷர் எஸ்எஸ்ஆர் ப்ராக்டிஷர் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உண்டர்வேக்ஸ். ஸோ இது வந்து ட்ராவலிங்கில் இவங்கெல்லாம் ட்ரெயினில் இருக்கிறாங்க. Sehen Sie das Bilder, sprechen Sie Sus weit. Wo sind die Personen? Was machen die Persons? எங்கே இருக்கிறாங்க? Die Personen sind im Zug. ஸோ அவங்க வந்து ட்ரெயினில் இருக்கிறாங்க. ஸோ Mensch, wann geht es weiter? இது எப்போ தான் கிளம்பும்? Das ist nervig. ஸோ ரொம்ப அன்னாயிங்காக இருக்குது. Das dauert ja ewig. ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிதுன்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, வரும் ஃபார்ட் டேர் Zug nicht weiter. ஏன் இங்கேருந்து இன்னும் ஃபர்தராக மூவ் ஆக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, கிளம்ப மாட்டேங்குது. Wann kommt der Zug Berlin? ஸோ பெர்லினுக்கு எப்போ ரீச் ஆகும்? Wo ist das Kinderabteil? சில்ட்ரன் கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது? wann sind wir bei Mama? அம்மா கிட்ட எப்போ போக போகிறோம்? Warum ist es so warm here? Why it is so warm here? Wohin kann ich den Koffer stellen? என்னோட சூட்கேஸை நான் இங்கே வைக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா இன்டைரக்டாக ஃப்ராகஸ் ஆன்சர். ஸோ இன்டைரக்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே. இது இப்போ ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே der Zug steht schon eine halbe Stunde. ஸோ half an hourல ஒரே இடத்துல இந்த ட்ரெயின் நிற்குது. alle sind genervt. ஸோ எல்லாருமே அனாய்டாக இருக்கிறாங்க. ein Mann fragt warum der Zug nicht weiterfährt. ஒரு ஆள் கேட்குறாரு இந்த மாதிரி ட்ரெயின் ஏன் இன்னும் மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. eine Frau will wissen. ஸோ இவங்க எல்லாம் பேசுனதை இந்த லேடி என்ன பண்ணுறாங்க, வேற யாருக்கோ சொல்கிறாங்க. இன்டைரக்ட் கொஷின்ஸு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதில் நோட் பண்ணிக்கிங்க. லியோன் und Tamara wollen for eine Concert gehen. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. Eine Frau weiß nicht, a lady doesn't know, wohin sie den Koffer stellen kann. அவங்க சூட்கேஸ் எங்கே வைக்கணும்னு தெரியல. Ein Mann mit 2 Kinder fragt. அந்த person with 2 children அவர் என்ன கேட்குறாரு, wo hier das Kinderabteil ist அப்படின்னு கேட்குறாரு. Das Kind fragt seinen Vater. ஸோ அந்த பையன் வந்து என்ன, குழந்தை வந்து என்னன்னு கேட்குறாங்க, எப்போ வந்து நம்ம அம்மா கிட்ட போகிறோம் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. Wann sie bei Mama sind. ஸோ இன்டைரக்ட் கொஷின் வரும்போது verb வந்து கடைசியில் வந்துடும். ஓகேவா? இந்த ஒரு பர்சன் என்ன கேட்குறாரு, இங்க ஏன் ரொம்ப அண்ணலா இருக்கு அப்படின்னு, ரொம்ப வார்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. Ein anderer Frau will wissen. So another lady wants to know when der Zug in Berlin ankommt. பெர்லினுக்கு எப்போ ரீச் ஆகுது? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு லேடி eine Frau weiß nicht doesn't know கமா போட்டுட்டு இந்த கொஷனை நீங்கள் அப்படியே போடணும். கொஷின் போடும்போது வேர்ப் வந்து கடைசியில் வந்துடும். ஸ்டெல்லன்ன்றது வேர்பு, கண்ன்றது மாடல் வேர்பு. ஓ ஹியர் த ஸ்கிண்டர் அப்டைல் இஸ்ட் இதுவும் வேர்பு. ஒன் சி பை மம்மா சிண்ட் வேர்பு, ஜைன் வேர்பு. ஸோ இது எல்லாமே ஜைன் வேர்பு. ஸோ அன்கவுண்ட் இதுவும் வேர்பு.
ஸோ நீங்கள் எதாவது கேட்கணும் அப்படின்னா இன்டைரக்டாக கேட்கணுன்னா konnten Sie mir sagen, could you please tell me where can I buy the drinks? Darf ich fragen, may I ask you, wo ist das Bordbistro finden? ஸோ இந்த சின்ன பொட்டி கடை மாதிரி இருக்கும்ல பார்த்தீங்களா, அது போர்ட் பிஸ்ட்ரோன்னா அந்த மாதிரி கடை. ஸோ வேர் கேன் ஐ ஃபைண்ட் த ஷாப்? konnten Sie mir sagen, could you please tell me when the Zug in Hanover is, when the train reach Hanover? Entschuldigung, wissen Sie, wo die Toilette ist? Excuse me, do you know where the toilet is? Darf ich fragen, wo es Platz für einen Kinderwagen gibt? May I ask you, where is the place for the children vehicle? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் கொஷின்ஸ். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து இன்டைரக்டாக, நான் இப்போ பாருங்கள் டாய்லெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது டைரக்ட் கொஷின். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தெரியுமா டாய்லெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது என்னது, இன்டைரக்ட் கொஷின்ஸ். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கிங்க, இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு. இதை எடுத்துட்டீங்களா? எஸ் மேம். அதே மாதிரி இது கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்க, konnten Sie mir sagen, wie spät ist es? Could you tell me what time it is? Kannst du mir sagen, wo der Bahnhof ist? Can you tell me where the train station is? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸின்றது வந்து அரைஸ், இது எல்லாமே வந்து வேர்பு தான். Entschuldigung, wissen Sie, wann der nächste Bus kommt? Darf ich sagen, may I ask you, darf ich அப்படின்னு கேட்கணும். I would like to know அப்படின்னா ich möchte gern wissen. Mich interested, I'm interested in whether there is a good restaurant nearby. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கேட்குறது. நெக்ஸ்ட் flexibel durch die Stadt. Lesen Sie die Werbung, wie funktioniert Flexi? Ordnen Sie die Sätze in die richtige Reihenfolge. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் படிச்சுட்டு இது ஆர்டர் பண்ணணும், கரெக்ட் ஆர்டரில் நீங்கள் வைக்கணும் அப்படின்றாங்க. Mit Flexi durch die Stadt. ஸோ ஃப்ளெக்ஸியோட, இந்த ஃப்ளெக்ஸின்றது ஒரு ஆப்னு நினைக்கிறேன். Through the city. Müssen Sie schnell von A nach B. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஏலேருந்து பி பிளேஸ்க்கு போகணுமா. wollen Sie flexibel sein, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுமா. ab sofort können Sie Autos, Fahrräder und E-Scooter mit unserer Flexi App leihen. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டாக்ஸியோ பைக்கோ இல்லை இ-ஸ்கூட்டரு இதெல்லாமே எங்களோட ஃப்ளெக்ஸி ஆப்பில் வந்து நீங்கள் பாரோ பண்ணிக்கலாம். Das ist ganz einfach. That is very simple. Sie laden die App auf Ihr Handy herunter und registrieren sich. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். Mit der App suchen Sie ein Fahrzeug in Ihrer Nähe. அந்த ஆப் மூலமாக இங்கே ஏதாவது வெஹிக்கல் நியர்பை ஏதாவது வெஹிக்கல் இருக்கா செக் பண்ணிக்கிங்க. Sie können wählen, was Sie suchen. நீங்கள் அங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எதை தேடுறீங்க, எது வேணும்னு, ஆட்டோவா பைக்கா இ-ஸ்கூட்டரா அப்படின்னு. ஸோ wenn Sie ein Fahrzeug gefunden haben, உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் தேடின அந்த வெஹிக்கல் உங்களுக்கு கிடச்சதுன்னா bekommen Sie eine PIN. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பின் வரும்.
Diese geben Sie in den Board Computer ein. இந்த பென் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல நீங்க ஃபீட் பண்ணுங்க. Then gates lost. அதுக்கப்புறம் உடனே ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். Unsere Tarife finden Sie online und in der App. எங்களோட பிரைஸ் வந்து ஆன்லைன்லயும் ஆப்லயும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதுல எது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆப் டவுன்லோட் ஆப் டவுன்லோட் பண்ணும். ஸோ லேட் தி ஆப் ஹெருண்டர், இதுதான் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும்? என்ன வெஹிக்கிள் வேணும்னு தேடணும் இல்லைங்களா? தேடினதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? பின் வரும். அப்புறம் என்ன பண்ணும்? அந்த பின்னை போடணும், ஃபீட் பண்ணும். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆர்டர். Wie finden Sie das Konzept? Haben Sie schon einmal ein Fahrzeug geliehen? Gibt es so etwas auch in Ihrer Stadt? ஸோ இந்த கான்செப்ட் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது வந்து நீங்கள் பாரோ பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் எங்க ஆப் மூலமா? ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளேஸ்லேயே இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Was möchten die Personen wissen? Markieren Sie die direkten und indirekten Fragesätze unterschiedlichen Farben. ஸோ இதில் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. Ich habe 3 Fragen. ஸோ இவருக்கு வந்து 3 கொஷின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து Man braucht for den E-Scooter einen Führerschein. ஸோ இதுக்கு வந்து இந்த E-Scooterக்கு லைசன்ஸ் தேவைப்படுமா? Muss man auf dem E-Scooter einen Helm tragen? ஸோ E-Scooterக்கு நாங்கள் ஹெல்மெட் வேர் பண்ணிக்கணுமா? Ist eine caution notice, deposit எதாவது கொடுக்கணுமா, நெசசரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Ich hatte after problem kann ich den Kundenservice immer telefonisch erreichen. சரி, ஆஃப்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு, கஸ்டமர் சர்வீஸை எப்போ வேணாலும் ரீச் பண்ண முடியுமா, ரீச்சபிளாக இருப்பாங்க. Ich habe kein Auto, aber manchmal brauche ich eins. Ich möchte gern wissen, ob ich das Auto überall abstellen kann. Gibt es vielleicht einen bestimmten Parkplatz? ஸோ என்கிட்ட டாக்ஸி இல்லை, கார் இல்லை, எனக்கு சில டைம்ஸ் தேவைப்படுது. I would like to know if I get எங்கே வேணாலும் நான் வந்து அந்த காரை வந்து நிறுத்தி வைக்க முடியுமா, பார்க் பண்ண முடியுமா, இல்லைன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கிங் பிளேஸ் எதாவது இருக்கா? Hey Leute, eine Frage. Kann man mit Kreditkarte zahlen? So, hey people, one question. இது வந்து கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணலாமா? Ich habe am Wochenende Besuch und wir möchten Fahrräder leihen. Muss man 18 Jahre alt sein, wenn man etwas leihen möchte. So, வீக்கெண்டில் நாங்கள் ஒருத்தரை விசிட் பண்ண போனோம். எங்களுக்கு வந்து இது வேணும், பைக்கு. அதுக்கு வந்து 18 இயர்ஸ் இருக்கணுமா அதை பாரோ பண்ணோம்னா? So ist man bei der Fahrt versichert und mich interessiert, ob man ein Fahrzeug reservieren kann. So ist man இந்த ட்ராவலுக்கு வந்து இன்சூர் பண்ணணுமா? And also I am interested to know if I can reserve the vehicle. முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாமா? ஸோ இதில் எல்லாமே எது டைரக்டாக எது இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டைரக்டர் ஃப்ராகசாட்ஸை, braucht man for den, இதுதான் டைரக்டர் ஃப்ராகசாட்ஸை, இன்டைரக்டர் ஃப்ராகசாட்ஸை. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸோ ஓப் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஓப்னா இஃப் இல்லை வெதர் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஜெர்மனில் வென் டி டிரெக்டர் ஃப்ராக
எஸ் ஆர் நோ கொஷின் மாதிரி வந்துச்சுன்னா யூஸ் ஃபார் வெதர் எஸ் ஆர் நோ கொஷனுக்கு டைரக்ட் கொஷின் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ராகன் விசன் இதுக்கு எல்லாத்துக்குமே டு நோ ஆஸ்க் வண்டர் சே எக்ஸ்பிளைன் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா Ich weiß nicht, ob kommt. I don't know if he is coming. Kannst du mir sagen, ob sie da ist? Can you tell me if she is there? Er fragt, ob wir morgen frei haben. He asks if we have the day of tomorrow. So, இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா இது? Yes, ma'am. Okay. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து இஃப் இல்லைன்னா வெதர் யூஸ் பண்ண மைஸ்டன் கான்சு இன் இங்கிலீஷன் இஃப் ஆர் வெதர் பைடன் பென்வட்சன். ஸோ ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு மேம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? டைரக்ட் கொஷின்ஸ், இன்டைரக்ட் கொஷின்ஸ், அப்புறமா 6D வரைக்குமே இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணிட்டு அந்த புக்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. 7th வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க பாருங்க. நோட் பண்ணிட்டீங்களா இதுவும்? ஓகே. ஓகே, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.